ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரிங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எசேக்கியேல் சாப்டர் 2 and 3. எசேக்கியேல் 2 மற்றும் 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் எசேக்கியேலோடு பேசி கொண்டிருக்கிறார் தரிசனம் மூலமாக. உன்னை நான் அனுப்புகிற அந்த இடத்துல அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம்? They are so rebellious, it will be like living among thorns and scorpions. தேள் மற்றும் அந்த முள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் நீ இருக்க போறா. ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ஆனாலும் அந்த ஜனங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நான் உனக்கு சொல்வதை அந்த ஜனங்களுக்கு சொல்லு. அது மாத்திரம் கிடையாது, நான் உனக்கு கொடுப்பதுன்னு என்ன பண்ணு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு கை, அப்படியே அந்த கையில் என்ன இருக்குது? ஒரு ஸ்க்ரோல் இருக்கு, ஒரு புஸ்தக சுருள் இருக்கு. சரியா? அப்போ அது 2 சைடு எழுதப்பட்டிருக்கு, உள்ளும் புறம்பும். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால் புலம்பல், தவிப்பு, ஐயோ. Ezekiel looked and saw a hand stretched out with a scroll. Written on both sides of the scroll were words of lament and woe. அதில் என்ன எழுதிருந்துச்சா? தவிப்பு, புலம்பல், ஐயோ, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த புஸ்தக சுருள்ல எழுதிருந்துச்சான். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசி அந்த ஸ்க்ரோலை வாங்கி நீ என்ன பண்ணு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே வாங்கி நான் சாப்பிட்றேன். அதை நான் புசித்தேன். அது எப்படி இருந்துச்சு? அதுக்குள்ள டேஸ்ட் இட்ஸ் லைக் அ ஹனி, தேன் மாதிரி ரொம்ப தித்திப்பா இருந்துச்சு. இதை சாப்பிடு. இனிமே நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போயிட்டு நீ அவர்களுடைய பொல்லாத வழிகளை குறித்து அந்த ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணு, எச்சரிக்கை கொடு, அவங்கள அலர்ட் பண்ணு, அவங்களுக்கு அவேர்னஸ் கொடு. பிகாஸ் அவங்க கடினமான நெற்றியுடையவர்கள், முரட்டாட்டமான இருதயம் உள்ளவர்கள். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உடனடியாக இம்மீடியட்டா the spirit of God lifted Ezekiel up and he heard thunderous voice behind him. Blessed is the glory of the Lord. The noise increased as the living creatures moved their wings and the wheels beside them. அப்போ இந்த எசேக்கியேல உடனடியா கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி உயர எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் அந்த சிருஷ்டிகள், அந்த ஜீவன்கள் அப்படி அங்கங்க மூவ் ஆச்சுன்னா எப்படி சத்தம் கேட்கும்? அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சவுண்ட். அந்த சத்தத்தின் மத்தியில் இந்த எசேக்கியேலை அப்படியே ஆண்டவர் உயர எடுத்துக்கொண்டு எங்கே கொண்டு நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், the spirit of God took Ezekiel to the captives living at Tel Abib by the river Kebar. இந்த கேபார் நதி அண்டையில் தேலாபீப் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய சிறைப்பட்டவர்கள், கேப்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க மத்தியில் கொண்டு ஆவியானவர் இந்த எசேக்கியேலை விடுறாரு. 7 நாள் அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, தங்கி இருக்கிறாரு. After 7 days God spoke to Ezekiel again. You must speak the word of warning I give you. If I tell you to warn the wicked that they will die and you don't warn them, then you will be held responsible. But if you warn them and they do not listen, it is not your fault. ஒருத்தன் துன்மார்க்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய துன்மார்க்கத்தையும் அவனுடைய ஆகாத வழியும் குறித்து என்ன பண்ணணும், அவனுக்கு எச்சரிக்கணும். நீ எச்சரிக்கலை அப்படின்னு சொன்னால் அது உன் மேலே விழுந்த தப்பு. ஆனால் நீ எச்சரிச்சுட்டா அதுக்கப்புறம் அவன் கேட்காம வழியில் நடந்தானா தட் இஸ் நாட் யோர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறாங்க. ஆண்டவர் இந்த எசேக்கியா கூட பேசுகிறாங்க. சரியா? அதுக்கு அப்புறம் என்ன நடக்கு? Ezekiel got up and went out into the plain. அப்படியே எந்திரிச்சு பள்ளத்தாக்கு அப்படியே அந்த வழி அவர் என்ன பண்ணுறாரு, நடந்து போயிட்டு இருக்கிறாரு. Suddenly he saw the glory of the Lord once more and he fell to the ground. மறுபடியும் ஆண்டவருடைய மகிமை அப்படியே காண்றாரு. அப்படியே அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிரவுண்டில் அப்படியே விழுறாரு.
இப்போ ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட என்ன பேசுறாங்கன்னு கேட்போமா? The spirit of God entered Ezekiel and raised him to his feet. He was told to go and shut himself in his house. முதல்ல சொன்னாங்க, இப்போ எங்கேயும் போவாத, வீட்டுக்குள்ள போய் இரு அப்படின்னு சொல்லி. God said, your tongue will stick to the roof of your mouth and you will be mute. இனிமே நீ பேச முடியாத, வாய் மேல் வாயோட என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒட்டிக்கிட்டு இருக்கோம். But when I speak to you, I will open you mouth and you will declare. நான் பேசும் பொழுது, ஆண்டவராகிய நான் பேசும் பொழுது உன்னுடைய வாயை ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நான் திறப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. This is what God says. He who hears, let him hear. He who refuses, let him refuse. கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். He who hears, let him hear. He who refuses, let him refuse. நம்ம கடமை சொல்லணும். கேட்குறாங்களோ கேட்கலையோ அது அவங்க டிசிஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த எசேக்கியேல் என்ன பண்ணுறாரு? ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் எசேக்கியேல் became a prophet telling the rebellious Jews what God had told him to say. He had further visions and warned the Jews of God's judgment on them for their disobedience. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கீழ்ப்படியாமையை குறித்து அவர் தினம் தினம் அந்த ஜனங்களை அவர் என்ன பண்ணுறாரு? எச்சரிக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, எசேக்கியேல் also told the rebellious Jews about God's promise to bring them back to their own land when they had repented and turned back to him. அப்போ நிறைய யூதர்கள் கூட என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம் அனைவருக்கும் உடையது. ஸோ இப்படியாக இந்த எசேக்கியேல் ஆண்டவருடைய வார்த்தைகளை அநேகருக்கு அறிவித்து கொண்டிருந்தார். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக அந்த ஜனங்களை எச்சரிப்பதற்கு ஆயத்தப்படுத்துறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த எசேக்கியேல் என்ன பண்ணணும்? அந்த ஜனங்கள் கிட்ட சொல்லணும். அந்த கேட்ட காரியங்கள், கண்ட காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அந்த ஜனங்கள் கிட்ட சொல்லணும். அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாங்க, நீ என்ன பண்ணு? அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு, அந்த ஜனங்களை நீ எச்சரி, நீ சொல்லு. அது உன் மேல விழுந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ சொல்லாம மட்டும் இருந்துராத, நீ சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். பட் நீ சொல்லாம இருந்துராத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாங்க? அழுத்தி சொல்றாங்க, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி. பாருங்க, நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துருக்கோம், நம்ம ஆண்டவருடைய வழியில நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப நம்ம ஆண்டவரை பத்தி என்ன பண்றோம்? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவர் தன்னுடைய எல்லாவித அதிசயமான காரியங்களை எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாமா? பாருங்க, திடீர்னு எங்கேயாவது ஒரு பயங்கரமான ஃபயர், உடனே நம்ம என்ன பண்றோம்? எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றோம், ஃபயர் பிரிகேட் வண்டிலாம் வர வைக்கிறோம். உடனே எல்லாம் வருது. என்ன வருது? அப்படியே சைரன் அடிச்சுக்கிட்டு வருது 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 வருது. வந்த பிறகு அது என்ன பண்ணுது? ஃபயர் அவங்க அணைக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? நம்ம அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். இமீடியட்டா நம்ம என்ன பண்றோம்? அதை அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா இருந்தா என்ன ஆகும்? பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு வழியில போறோம், அப்போ நமக்கு தெரியுது, யாரோ சொல்றாங்க, ஏய் இந்த வழியில போவாதப்பா, இந்த வழியில என்ன நிறைய திருடங்க இருக்காங்க, அவங்க உங்க மொபைலை எடுத்துருவாங்க, அந்த வழியில போனா உன்னுடைய பணத்தெல்லாம் வாங்கிடுவாங்க, அதனால அந்த வழியில போகாத, அந்த வழியில நிறைய திருட்டு நடக்கு. அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க? நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. அப்போ எச்சரிப்பு கொடுப்பது நம்மளுடைய கடமை. ஒரு இடத்துல திருட்டு நடக்கா, அப்ப அந்த வழியா நீங்க போகாதீங்க, இல்ல நான் மீறி போவேன் அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. பட் நம்ம கடமை எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது. சரியா? ஒரு விமன் இருந்தாங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னா காந்தா மாருதி. இந்த காந்தா மாருதி அந்த விமன் கிட்டத்தட்ட 7 hours ஒரு மேன் ஹோல் மேல நின்று எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எச்சரித்துக்கிட்டு இருந்தாங்க. மாட்டுங்கா அப்படிங்கிற இடத்துல
சரியான மழை. அந்த இடத்துல தண்ணி நிரம்பி அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் அந்த தண்ணி பெருவி அவங்களுக்கு பயங்கரமான லாஸ். கிட்டத்தட்ட 10,000 rupees அவங்களுக்கு லாஸ் ஆயிட்டு. அப்போ அங்க ஒரு குழி இருக்கு. அப்ப அந்த வழியில ஆட்கள் போறாங்க, கார் போகுது. அப்ப யாரும் விழுந்துடக்கூடாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழிக்கு பக்கத்துல நின்றுகிட்டு 7 hours என் கால் வலிச்சாலும் பரவாயில்ல, பட் நான் என்ன பண்ண மாட்டேன், யாரையும் இந்த குழியில விழவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரையும் எச்சரிக்கிறாங்க. யாரு? இந்த காந்தா மாருதி. பாருங்க, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுதான். ஜனங்கள் ஒரு தவறான வழியில போறாங்களா, அவங்கள நம்ம என்ன பண்ணணுமா, எச்சரிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. சரியா? சோ எனவே நாம் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும். சரியா? சோ இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, Acts chapter 22 verse 15. You will be his witness to all people of what you have seen and heard. அப்போஸ்தலர் 22:15. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். நம்ம கண்டது, நம்ம கேட்டது குறித்து எல்லாருக்கும் என்ன பண்ணணுமா, சாட்சியா இருக்கணுமா. ஸோ எனவே நம்மளால ஏன் மட்டும் ஜனங்களுக்கு நல்ல வழியை காட்டுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.